நம்மால் ஆன சிறு நம் அருட்தந்தை அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சகிப்புத்தன்மை என்ற தலைப்பில் பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கனி பாண்டி அம்மா அவர்களை சிந்தனை உரை வழங்க அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. இன்று நித்யானந்த தவத்தை சிறப்பாக நடத்திய அம்மாவை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்பது ஒருவரிடம் இருக்கும் மிக சிறந்த பண்புகளில் ஒன்று. ஒரு சூழலோ அல்லது ஒரு நபரோ நமக்கு விருப்பமில்லாத வகையில் இருக்கும்போது அதை கண்டு ஆத்திரப்படாமல் அமைதியாகவும் நிதானமாகவும் ஏற்றுக்கொள்வதே சகிப்புத்தன்மையாகும். கடினமான சூழ்நிலைகளிலும் மற்றவர்கள் நம்மை துன்புறுத்தும் போதும் உடனடியாக கோபப்படாமல் சகித்து கொண்டு பொறுமையை கடைபிடித்து வாழ வேண்டும். உளவியல் ரீதியாக சகிப்புத்தன்மை என்பது தாங்கும் திறன் என்று அழைக்கப்படுகிறது. பிறருடைய கருத்துக்கள், நம்பிக்கைகள் நம்மிடமிருந்து முற்றிலும் மாறுபடும் போது அவற்றை புறக்கணிக்காமல் மதிக்க கற்றுக்கொள்வது சகிப்புத்தன்மை எனப்படும். நமக்கு உடன்பாடு இல்லாத ஒன்றை பார்த்து கோபம் அடையாமல் ஏற்றுக்கொள்வது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். கரும்பு சக்கையாக பிழியப்பட்டாலும் தன்னை அழிப்பவருக்கும் இனிப்பான சாற்றை தருவது போன்றதே சகிப்புத்தன்மை என பெரியோர்கள் குறிப்பிடுறாங்க. இப்ப நம்ம தினந்தோறும் காலை முதல் மாலை வரையில் பல்வேறு நபர்களை சந்திக்கிறோம், பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். சில நபர்கள் பேசுவது நமக்கு பிடிக்கும், சிலர் பேசுவது பிடிக்காது. சில நிகழ்ச்சிகள் பிடிக்கும், சில நிகழ்ச்சிகள் பிடிக்காதவையாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயற்கையின் சட்டத்தை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய ஆசையினால் நாம் எண்ணியது நடக்காத போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுது. இதன் விளைவாக சினம், கவலை, போராட்டம், வஞ்சம், மனதிலே குழப்பம் இதெல்லாம் உண்டாகுது. அப்ப முறையாக அகத்தவம் செய்து வரும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இயற்கை நமக்கு போதிக்கக்கூடிய பாடமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகிறது. மனப்பக்குவம் வரும்போதுதான் சகிப்புத்தன்மை என்ற குணம் வருகிறது. இப்ப அருகில் உள்ளவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்வாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்வாங்க. அவங்க சொல்லும் போது நமக்கு பிடிக்கலைனாலும் நம்ம பொறுமையோட இருக்கணும். இப்ப சகிப்புத்தன்மை என்பது தனக்கு விருப்பம் இல்லாதவற்றை பிறிதொருவர் செய்த போதும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் தான் சகிப்புத்தன்மை. அப்போ தனக்கு விருப்பமான பொருளை குடும்பத்தினர் விரும்பும் போது அவர்களுக்காக மனம் உவந்து அளிப்பதால் எத்தனையோ நன்மைகள் அவர்களிடம் இருந்து கிடைக்குது. இப்ப பிறர் சில செயல்களை தங்கள் விருப்பம் போலயே செய்வாங்க. அவற்றுல நம்மளுக்கு 100 செயல்கள் நம்மளுக்கு பிடித்ததா இருக்கும், சில செயல் மட்டும் நமக்கு பிடிக்காததா இருக்கும். இருந்தாலும் கூட அதை நாம் சகித்து கொள்ள வேண்டும். இப்ப சகித்து கொள்ளாம இருந்தோம்னா கருத்து வேறுபாடு வரும். அதனால குடும்பத்துல பிணக்குகள்லாம் ஏற்படும். அப்ப பிணக்குகள் எழ 4 காரணங்கள் உள்ளன. அவை தேவை, அளவு, தன்மை, காலம். இந்த 4 பரிமாணங்களில் ஏதேனும் ஒன்றில் இருவரிடையே சிறிதளவேனும் வேறுபாடு இருக்கும். இப்ப உதாரணமா அம்மா வீட்டுல துணி துவைக்க கஷ்டமா இருக்கு, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்கன்னு கணவர்கிட்ட கேட்பாங்க. மகன் கேட்பான், அப்பா எனக்கு கல்லூரி செல்வதற்கு கஷ்டமா இருக்கு, ஒரு 2 வீலர் வாங்கித்தாங்கன்னு கேட்பான். அப்ப எதை வாங்குவது அப்படிங்கிறது இது தேவையால் ஏற்படக்கூடிய எழக்கூடிய பிணக்கு. அம்மா சொல்லுவாங்க, பிறகு அம்மா தான் விட்டு கொடுத்து போவாங்க. பையனுக்காக நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சகிச்சுக்கலாம் அப்படின்னு பையனுக்காக விட்டு கொடுத்து அவனுக்கு 2 வீலர் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஒத்துக்கொள்றாங்க.
அப்ப அடுத்ததா எந்த அளவு வாங்குறது, 2 வீலர் சிறியதா பெரியதா, என்ன அளவு வாங்கணும் அப்படின்னு பிணக்கு ஏற்படும். அடுத்து எந்த கம்பெனி 2 வீலர் வாங்குவது, இங்க தன்மை பற்றி பிணக்கு வரும். அடுத்து ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அடுத்து எப்போ வாங்குவது, உடனடியா வாங்குவதா, 2 மாசம் கழிச்சு வாங்குறதா, 6 மாசம் கழிச்சு வாங்குறதா அப்படின்னு அந்த காலம் பற்றி பிணக்கு ஏற்படும். அப்ப இந்த பிணக்குகளை களைவது எப்படி என்று பார்த்தால், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒத்து போனால் பிணக்குகள் வராது, சிக்கல்கள் எழாது. பிணக்குகள் நீங்க சகிப்புத்தன்மை, தியாகம், விட்டு கொடுத்தல் என்ற 3 தன்மைகளை வளர்த்து கொள்ள வேண்டும்னு மகான் சொல்லுவாங்க. இப்ப கணவன் மனைவி இருவரும் ஒருவரை மற்றவர் மதித்து துல்லியமாக புரிந்து கொண்டு துணிவோடும் வெளிப்படையாகும் தேவைப்படும் இடத்துல விட்டு கொடுத்தும் அன்போடும் பேசி தீர்த்து கொள்ளணும். இப்ப குடும்ப உறுப்பினர்களிடையே பிணக்குகள் தீராமல் நின்று விட்டாலோ அல்லது பிணக்குகள் தோன்றிய பின் சமாதானம் ஏற்பட்ட பிறகும் கூட அந்த மன இறுக்கம் நீடித்தாலோ அதுவே சிறிது சிறிதா வெறுப்பா வளர்ந்து அது பெரும் பகையா மாறிடும். இந்த பகையால ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பளித்து காலம் அப்படி கலந்து அவங்களுக்குள்ள பேசுவது கூட இருக்காது. படிப்படியா அப்படி குறைஞ்சி முடிவுல பேசாம கூட இருந்துருவாங்க. அப்போ உறவுகள் கண்ணாடி பாத்திரம் போன்றது. அவற்றை மிகவும் முன்னெச்சரிக்கையோடும் கவனத்தோடும் கையாள வேண்டும். அதற்கு விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற 3 பண்புகளையும் கடைபிடித்தல் வேண்டும். அததான் மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க. மனைவியவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் எனை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன். நினைவு கூர்ந்தன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனத்தோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரி உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைத்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும். அப்போ குடும்ப அமைதியில இல்லத்தரசிக்குதான் ரொம்ப பெரும் பங்கு இருக்குது. அப்ப குடும்பத்துல வரும் பிரச்சனைகளை, கருத்து வேறுபாடுகளை சகித்து கொண்டு பொறுமையாக இருந்தால்தான் அந்த குடும்பத்துல அமைதி நிலவும். அப்ப குடும்பத்துல உள்ளவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி குடும்ப அமைதியை காக்க செய்யும். துன்பங்களை பொருட்படுத்தாது பிறர் நல்லா இருந்தாலே போதும் என்ற அளவுக்கு கடைசி வரையில விட்டு கொடுப்பதில் தவறேதும் இல்லை. அதான் சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைன்னு. பிறர் இன்பம் அடைந்தால் போதும் அப்படின்னு சகித்து கொள்வது நல்ல பண்பாகும். நம்ம எல்லோருமே இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வரோம். அப்ப இன்பம் துன்பம் என்ற இரண்டும் ஏன் வருகின்றன, எப்படி வருகின்றன என்று பார்த்தால் நம்முடைய வினைப்பதிவின் காரணமாகத்தான் வருகின்றன. கண்ணதாசன் ஒரு பாடல சொல்வார், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதின்னு. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலமீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் என்னன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டேன். அப்ப வினைப்பதிவின் காரணமாக வரும் துன்பத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வது எப்படி என்பதை தெரிந்தால்தான் இன்ப துன்பத்திற்கு அடுத்தபடியாக உள்ள அமைதியையும் அந்த அமைதிக்கு மேலாக உள்ள பேரின்பத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு கவியில மகான் சொல்லுவாங்க, வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிபடும் துன்பங்கள் தோல்வியுறும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய மனதை எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த இடத்திற்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்ள பழக்கி கொள்ள வேண்டும். எதுவரையினும் அதை தாங்கிக் கொள்ளும் தகைமையில் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். எதையும் இயற்கையாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் பேராற்றல் பெற்றிருத்தல் வேண்டும். அப்ப எந்த காரியத்தையும் உணர்ச்சி வயப்பட்டு செய்யாமல் அறிவால் சீர்தூக்கி செய்யும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எதிர்பாராத அடையும் ஏமாற்றங்களே கவலையாகவும் துன்பமாகவும் அமைந்து விடுகின்றன. இப்ப ஆராய்ந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சியோ விளைவோ ஒருபோதும் தவறானதாக இருப்பதில்லை. நாம் எதிர்பார்த்ததுதான் தப்பாக இருக்கும். நம்ம கணித்த முறையே தவறென காணப்படும். அதுக்காக கணிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அது மாறுபடும் போது அதை புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளணும். அந்த வலிமையும் பழக்கமும் நமக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாம் இன்பமாக உணரப்படும். துன்பத்தை எதிர்கொள்ளும் போது அந்த துன்பத்திற்கு காரணம் என்ன, துன்பத்தை எப்படி போக்குவது என்பதை சிந்திக்கத்தான்
ஆன்மீக வாழ்க்கையை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதனால மனவளக்கு கலைக்கும் வந்திருக்கும். சிந்தனை திறன் உயரும் போதுதான் எதையும் சகித்து கொள்ளும் தன்மை உண்டாகிறது. ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஏக்நாத் அப்படிங்கிற ஒரு ஞானி இருந்தாரு. அவர் ஊர் மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கி நல்வழிப்படுத்துவாரு. அதனால மக்கள் அனைவரும் அவர்கிட்ட மிகுந்த மதிப்பும் மரியாதையும் அன்பும் வச்சிருந்தாங்க. இதை பார்த்து அந்த ஊர்ல ஒரு பெரும் செல்வந்தர் ஒருவருக்கு ஞானி மீது பொறாமை ஏற்பட்டது. அதனால அவர் ஒரு பொறுக்கிட்ட பணத்தை கொடுத்து ஞானி முகத்துல எச்சில் உமிழ சொல்றார். அப்ப ஞானி ஒரு நாள் நதியில் குளித்து விட்டு வெளியே வராரு. அவர் வரவும் அவர் முகத்துல அந்த பொறுக்கி எச்சில் உமிழ்றாரு. அப்போ அவர் அதை சகித்து கொண்டு எதுவுமே சொல்லாம திரும்பவும் குளிக்க போறார். குளிச்சுட்டு வரும்போது திரும்பவும் எச்சில் உமிழ்ந்தாரு. ஞானி அதையும் சகிச்சுக்கிட்டு திரும்பவும் குளிக்க போறார். இப்படி 108 முறை அவர் எச்சில் உமிழ்ந்தார். அவரும் இதை இயல்பாக எடுத்துக்கொண்டு 108வது முறை குளித்து விட்டு வெளியே வந்தபோது அவனுக்கு மனம் பொறுக்கலை. நம்ம ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். ஞானி இயல்பாக எதையுமே அவர் பொருட்படுத்தாம, நான் 108 தடவை இந்த நதியில குளிக்கணும்னு நினைச்சேன், அது இன்று நிறைவேறி விட்டது அப்படின்னு இயல்பா சொல்றாரு. இப்படிதான் ஞானிகள் எதையும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துல இருப்பாங்க. இதுதான் ஞானிகளின் இயல்பான குணமாகும். நம்ம இன்னும் அந்த நிலைக்கு வரும்போதுதான் நம்முடைய எல்லா குணநலன்களும் மாறும். அது தவம் செய்து அகத்தாய்வு செய்யதான் அந்த இயல்பான நிலை நமக்குள் வரும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில சிக்கல்கள் தான் ஏராளம் இருக்கு. அப்போ இந்த சிக்கல்களாக எண்ணி அந்த ஒவ்வொரு சிக்கலையும் நினைச்சு நம்ம கவலைப்படுவதனால சிக்கல்கள்லாம் தீர்வதில்லை. அவை மேலும் மேலும் சிக்கல்களாகவே தான் ஆகும். அப்ப அந்த சிக்கல்களை புரிந்து கொண்டு சிக்கலுக்கான காரணங்களை புரிந்து கொள்வதும் சிக்கலை தீர்ப்பதற்கான வழிகளை தெரிந்து கொள்வதும் அவசியம். எதையும் நம்ம புரிந்து கொண்டு நடக்கும்போது சகிப்புத்தன்மை வருது. மகானுக்கு பொருளாதார சிக்கலால் சொத்துக்களை விற்று குடிசையில் வாழும் நிலை ஏற்பட்டது. மேலும் சிக்கல் தொடர்ந்தது. அந்த குடிசையையும் இழக்கும் நிலை வந்தது. அந்த நிலையிலும் அவர்கள் சிக்கலை புரிந்து கொண்டு வெளியே வந்தாங்க. அப்போ கூட இறைவனின் உத்தரவாக எண்ணி இந்த இடம் தனக்கு தகாது என இறைவன் போக சொன்னதாக கூறுகிறார்கள் மகான். இப்ப எதையுமே புரிந்து கொள்ளல் என்பதுதான் பெரும்பாலும் அதை பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லலாம். அப்போ எதையும் பாசிட்டிவாக நினைக்கும் போதுதான் எது நடந்தாலும் அது நன்மைக்கே எண்ணும் மனப்பக்குவம் வருது. ஏற்றமும் இரக்கமும் செல்வமும் ஏழ்மையும் இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எல்லாம் வல்ல இறைநிலையின் தன்மைகளை பொருந்தி கொண்டால், அதனோடு உறவு கொண்டு அதன் தன்மைகளை அறிந்து கொண்டு விட்டால்தான் தன் வினையின் அழுத்தம் புரிஞ்சிடும். அப்ப என்ன நடந்தாலும் அதை ஏற்று சகித்து நடந்தால் வாழ்வில் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் வெற்றியையும் கொடுக்கும். வாழ்வில் மகிழ்ச்சியாக மன நிறைவோடு வாழ்வதற்கு எல்லோரிடமும் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். மனவேகம், உடல் வேகம், உயிர் வேகம், இந்த மூன்றுக்கும் ஒரு இணக்கம் வேண்டும். அந்த நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும் போதுதான் சிலர் செய்யும் செயல்கள் நமக்கு பிடிக்காதவையா இருந்தாலும் இன்சொல்லையே உதடும் உள்ளமும் உபயோகப்படுத்தணும். மூதரையில் ஔவையார் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்கிறார். அப்ப நல்ல இணக்கத்தால் தான் தவம் செய்தல், தன்னையே ஆராய்தல், சிந்தனையினால் விளக்கம் காணல், ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொள்ளல், அதில் ஒருவர் அடைந்த நன்மைகளை எல்லோரும் அடைதல் என்ற முறையில் மேலும் நம் அறிவை மேலோங்கி செய்து வாழும்போதுதான் சகிப்புத்தன்மை தானாக ஏற்படுது. ஒரு கதை பார்க்கலாம். முன்னொரு காலத்துல விஜயநகர பேரரசுக்கு ஒரு வெளிநாட்டு அறிஞர் வந்திருந்தாராம். அவருக்கு தன் அறிவின் மீது மிகுந்த ஆணவம். அவர் அரசர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த அனைவரையும் வம்புக்களித்து, நான் மிகுந்த சகிப்புத்தன்மை உடையவன், என்னை கோபப்படுத்தவே முடியாது அப்படின்னு சவால் விட்டிருக்கார். அப்ப தெனாலிராமன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். அந்த அறிஞர் ஒரு பூங்காவில் அமர்ந்து தியானம் செய்துட்டு இருக்காரு. தெனாலிராமன் அங்கு சென்று ஒரு புகையிலை சுருட்டை பற்ற வைத்து
அந்த புகையை தொடர்ந்து அந்த அறிஞரின் முகத்தை நோக்கி அவர் ஊதிக்கொண்டே இருந்தார். அப்ப அறிஞர் முதல்ல பொறுமையா தான் இருந்தாரு. ஆனா புகை அதிகமாக அதிகமாக அவர் கண்களில் நீர் வர தொடங்கியது, மூச்சு திணறியது. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த அவர், முட்டாளே என்ன செய்கிறாய், உனக்கு அறிவில்லையா அப்படின்னு தெனாலிராமனை பிடித்து தள்ளி கத்தினார். தெனாலிராமன் சிரித்து கொண்டே சொல்றாரு, ஐயா, நீங்கள் சகிப்புத்தன்மையின் இலக்கணம் என்று சொன்னீர்களே, ஒரு புகையை கூட சகிக்க முடியாமல் இப்படி கோவப்படுகிறீர்களே என்றாராம். அப்ப உண்மையான சகிப்புத்தன்மை என்பது உடல் அளவில் மட்டுமல்ல, மனதளவிலும் பிறர் செய்யும் இடையூறுகளை பொறுத்து கொள்வதில் தான் இருக்கிறது. கடினமான சூழல் ஏற்படும் போதும் கோபப்படாமல் அமைதி காப்பதே உண்மையான சகிப்புத்தன்மை என்றாராம். அறிஞர் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தாராம். திருவள்ளுவர் சொல்றாரு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலையின். இடம், பொருள், காலம், தன்மை, தரம் இவற்றை கொண்டு நம்ம ஒரு பொருளையோ செயலையோ இவ்வாறுதான் இருக்கணும் அப்படி மன அளவுல எல்லை கட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த எல்லையின்படி அந்த பொருள் தக்க இடத்துல குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட தன்மையுடன் தரத்துடனும் நம்மளுக்கு கிட்டாத போது மனம் வேகம் கொள்ளுது. அத்தகைய வேக நிலையில் சிந்தனையின்றி உடலும் உள்ளமும் செயல்படுது. ஆராய்ச்சியோடு அந்த வேக நிலையை மாற்றி அமைதி நிலைக்கு கொண்டு வருவதையே பொறுமை என வேதாத்திரியம் வகுத்துள்ளது. பொதுவாக அறியாமை காரணமாக பிறர் சொல்லாலும் செயலாலும் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதலும் திருப்பி அவருக்கு தீமை செய்யாமல் இருப்பதும் பொறுமை என்று கருதப்படுது. இருந்த போதிலும் பொறுமையால் மனம் உறுதியடைந்து செயல் திறமை அதிகரிக்குது. வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றி கிட்டுகிறது. பொறுமையின்மையால மனம் படபடப்படைந்து ஆராய்ச்சி குலைந்து போகுது. வாழ்க்கையில் தோல்வியே மிஞ்சுகிறது. இப்ப பிறரோடு கொள்ளும் நட்பும் குலைகிறது. செல்வ வளம் சீரழிகிறது. அதனால பொறுமையை நம்ம எல்லா இடங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் கடைபிடிக்க வேண்டும். நான் எவ்வளவோ பொறுமையாத்தான் இருந்தேன், எனக்கு சினம் வரும்படியாக செய்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது. பொறுமைக்கு வரையறை செய்தால் அதுதான் வஞ்சமாக மாறுது. அததான் பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. பொறுமையுடையவன் எதை சாதிக்க வேண்டும் என நினைக்கிறானோ அதை சாதிப்பான் என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின். இயேசுநாதர், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ மறு கன்னத்தை திருப்பி காட்டு என்கிறார். அதே போல இயேசுநாதரை அவருடைய சீடர் ஈதாஸ்காரியத்து எதிரிகளிடம் காட்டி கொடுத்த போதும் அவர் அவரை மன்னித்தார். இயேசுநாதரை சிலுவையில் அறையும் போதும் அவர்கள் செய்யும் துன்பத்தை சகித்து கொண்டு, பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கிறார். அதாவது இறைவன்கிட்டயே அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார். அப்ப சகிப்புத்தன்மை என்ற குணம் வரும்போது பிறரை மன்னிக்கும் கூடிய இயல்பான குணம் வந்து விடுகிறது. மன்னிப்பது மனித குணம், மறப்பது இறைவன் குணம். அப்ப சகிப்புத்தன்மை ஒருவனை முழு மனிதனாக வாழச் செய்கிறது. அப்போ ஒருவன் தனக்கு ஒரு தீங்கு இழைக்கும் சூழலையும் அவனை மன்னித்து அவனிடம் அன்பு செலுத்தினான் என்று சொன்னால் அவனிடம் சகிப்புத்தன்மை மிகுந்துள்ளது என நாம் அறியலாம். சகிப்புத்தன்மையின் பயன் என்னன்னு பார்த்தோம்னா, தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்கலாம், உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படாம இருக்கலாம். அதாவது அந்த நேரத்துல நம்ம இந்த விரிசல் வராம பாதுகாத்து கொள்ளலாம். சமூகத்துல அமைதியையும் ஒற்றுமையையும் நிலவச் செய்யலாம். சகிப்புத்தன்மை என்பது பலவீனம் அல்ல, அது ஒருவருடைய மன வலிமையின் அடையாளம். இப்ப மன வலிமை பெற வேண்டும். அப்ப மனதில் தெளிவு இருந்தாதான் மனதுக்கு வலிமை வரும். இப்ப நம்ம பொதுவா குடும்பத்திலையும் சரி, பணிபுரிய இடங்களிலும் வெளியிடங்கள்லயும் நம்ம நினைக்கிறது போல்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம நினைக்கிறது போல நடக்காட்டா நம்மளுக்கு கோபம் வருது, ஏமாற்றம் வருது, மன அமைதி கெடுது. காரணம் என்னன்னா, நம்ம வினைப்பதிவின் படிதான் செயல்பட்டுட்டு வரோம். அப்போ அதுக்குதான் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்த, வினை தூய்மை பெற மகான் மனவளக்கலை பயிற்சியை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால்தான் மனவளக்கலை பயிற்சின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை செய்யணும்.
முதல்ல மகான் என்ன கொடுத்திருக்காங்க? அந்த அருகுண சீரமைப்பு பயிற்சி தான் முதல்ல கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த 6 தீய குணங்களையும் நம்ம களையும் போதுதான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதான் 6 தீய குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்பதை பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சத்தை மன்னிப்பு என்ற நற்குணங்களாக மாற்ற வேண்டும் சொல்றாங்க மகான். அப்ப இதுக்குதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தவம் செய்யணும், அகத்தாய்வு செய்யணும். அது என்ன சொல்றாங்க மகன்? அந்த ஒவ்வொரு நேரமும் அப்பப்பவே நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அந்த நேரத்திலே நாம் அகத்தாய்வு செய்வது ரொம்ப சிறப்பு. அதுவும் நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்வதற்கு முன்னால ஒரு 5 நிமிஷமாவது துரிய தவம் செய்து நம்ம இன்னைக்கு காலையில இருந்து என்ன செயல் செய்தோம், அது நல்ல செயலா என்ன அப்படிங்கிறத நம்மளே ஆராய்ச்சி செய்து, இது நல்ல குணம், இது தீய குணம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அந்த வகையில நம்ம அகத்தாய்வு செய்யும் போதுதான் நம்ம மனம் வளமடையும். அப்போ தவம் செய்ய செய்ய தான் அந்த தீய குணங்கள் நற்குணங்களா மாறும். அதுதான் மகான் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும், அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும், ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும், என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம்னு சொல்றாங்க. அப்ப அந்த இறைநிலையோடு நம்ம ஒன்றி ஒன்றி ஆழ்ந்து தவம் செய்யும் போதுதான் நம் மனம் தூய்மையாகுது, மனம் விரிவடையும். அந்த நிலையில தான் மன அலைச்சூழல் குறையும். அப்போ நம்முடைய வினைப்பதிவும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்போ ஆகினையில நம்ம தொடர்ந்து தவம் செய்யும் போது நம்முடைய ஆகாமிய கர்மம் நீங்குது. அதே மாதிரி துரியத்துல தவம் செய்யும் போது ஆகாமிய கர்மமும் பிராரப்த கர்மமும் நீங்குது. துரியாதீதத்துல அந்த சுத்த வெளியோடு நின்று தவம் செய்யும் போது ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மமும் நீங்குது. அப்ப நமக்கு இப்போ ஒருத்தர் ஒரு துன்பத்தை நம்மளுக்கு யார் கொடுத்தாங்களோ, யார் மூலமாவது ஒரு துன்பம் வரும். அப்ப ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம புலம்பாம அந்த துன்பத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது நம்ம மகரிஷி அதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் நம்மளுக்கு துன்பம் கொடுத்தா நம்மிடம் உள்ள வினைப்பதிவுகள்ல ஒன்று நம்மிலிருந்து நீங்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த துன்பம் செய்தவரை நம்ம மனதார வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப யார் துன்பம் செய்தாலும் நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொன்னோம்னா நம்மளுக்கு அவங்க துன்பம் செய்ததே நமக்கு நினைவுக்கு வராது. அப்ப அதை நம்ம சகித்துட்டு அப்படியே அதை ஒரு இயல்பா எடுத்துட்டு போயிடுவோம். ஒரு மனிதன்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்பு சக்தி வளருதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் மன விரிவு உண்டாகும். இப்போ மனதிலே பொறுமை இருந்தாலன்றி ஏற்பு சக்தி வளராது, சகிப்புத்தன்மை வராது. பொறுமையும் மன விரிவும் ஏற்பட ஏற்பட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது, ஆராய்ந்து தெளிவது, தெளிந்த நிலையிலேயே வாழ்க்கையை நல்ல முறையில் தெரிந்து கொள்வது என்ற அளவில் ஏற்பு சக்தி உதவியாக இருக்கிறது. அப்ப இந்த தவ பயிற்சியினால்தான் ஏற்புத்தன்மை என்ற குணநலனை நம்ம பெறுறோம். அதுக்கு நம்ம அகத்தாய்வு செய்யும் போது மௌன நோன்பு அதிக நேரம் நம்ம இருக்கணும். மௌனம் இருக்க இருக்கதான் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். அப்போ தீய எண்ணம் போனா நல்ல எண்ணங்கள் தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அப்ப அந்த நிலையில நம்ம எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை இயல்பாக வந்துடும். அதனால மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை நாம் நாள்தோறும் செய்து மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும்
எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.